மட்டும் சுருக்கமா சொல்றேன், ரொம்ப தலையை போட்டு குழப்பிக்காதீங்கோ. ஏன்னா நிறைய பேர் சொல்லப்பட்டிருக்கா, நிறைய பிள்ளை நிறைய பொண்ணு, ஆறாரையோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. கண்ணனுடைய உறவுக்காராங்கிறவா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப பெரிய குடும்பம். கல்யாணத்துக்காரையான்னு கூப்பிடணும்னா வெளியில கூப்பிடவே வேண்டாம், அவர்கள் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுண்டாலே மண்டபமே நிறைஞ்சிரும். அப்பேற்பட்ட பகு குடும்பியாகத்தான் கண்ணன் எழுந்தருளி இருந்தான். ராமனுக்கோ ஒத்துரும் கிடையாது, பிறந்தான் தனியன் பிறப்பில தன்னைன்னு வாழ்ந்தான் ராமன். ஏதோ கூட 4 பேர் இருந்தாலே தவிர மேற்கொண்டு ராமனுடைய வம்சம் உறவுன்னு நாம பார்த்ததில்லை. ஆனா கண்ணனுக்கு எத்தனை உறவுக்காரர்கள், எத்தனை உற்றார்கள், எத்தனை விரோதிகள், எல்லாத்தோடையும் கண்ணன் வாழ்ந்தான். தெரிவிக்கிறார், தேவவான் உபதேவஸ்ய ததா சித்திரரதாத்மஜாக பிதுர் விதூரதாத்யாஸ்ச பகவோ விருஷ்ணிநந்தனாக குகுரோ பஜமானஸ்ச சுசிஹி கம்பலபர்ஹிஷா. குகுரன் பஜமானன் என்று 2 பேர் வந்து பிறந்தார்கள். நாம பார்க்கறது இப்ப சந்திரவம்சம். ஒன்றுனா எதுகுலத்துல வந்து பிறந்தவர்களுக்கு விருஷ்ணிகள்னு பேர் ஏற்பட்டது. அந்த விருஷ்டி வம்சத்துல தான் இவா 2 பேர் பிறந்தாள். ஒருத்தனுக்கு குகுரன்னு பேரு, இன்னொருத்தருக்கு பஜமானன்னு பேர். அந்த குகுரனுக்கு 4 பிள்ளைகளும் 7 பெண்களும் பிறந்தார்கள். பஜமானனுக்கு சூரசேனர் என்பவர் பிறந்தார். சூரசேனர் தான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு 10 பிள்ளைகளையும் 5 பெண்களையும் பெற்றார். இப்ப இவா 2 பேர் வம்சத்திலே தான் வசுதேவர் தோன்றினார், தேவகி தோன்றினாள். வசுதேவருக்கும் தேவகிக்கு கல்யாணமாகி கண்ணனம் பெருமான் பிறக்க போகிறான். அதனாலதான் இவா 2 பேரை பத்தியும் பார்த்துட்டோம். இப்போ ஒன்னு குகுர வம்சத்திலே தேவகி தான் பிறந்தாள், பஜமான வம்சத்திலே வசுதேவர் தோற்றினார். இவா 2 பேருக்கும் திருக்கல்யாணம் நடக்க போகிறது. யார் யாருன்னு பார்ப்போம். குகுர வம்சத்திலே தேவகன்கிறவன் பிறந்தான். தேவகஸ்ச உக்ரசேனஸ்ச சத்வாரோ தேவகாத்மஜாக தேவவான் உபதேவஸ்ச சுதேவா தேவவர்தனா தேஷாம் ஸ்வசாரஹ. தேவகன் உக்ரசேனன்னு 2 பேர் குகுரனுக்கு பிறந்தா. குகுரன் பஜமானன்னு முதல்ல பிரிச்சுட்டு இருக்கோம். அதுல குகுரனுக்கு தேவகன் உக்ரசேனன்னு 2 பேர் பிறந்தார்கள். அதுல தேவகனுக்கு 4 பிள்ளைகளும் மேற்கொண்டு 7 பெண்களும் பிறந்தார்கள். இந்த 4 பிள்ளைகள் பேர் தேவவான் உபதேவஸ்ச சுதேவோ தேவவர்தனா. 4 பிள்ளைகள் பிறந்தார்கள் தேவகனுக்கு. 7 பெண்கள் முக்கியம். திருத தேவாதயோ நிருப சாந்தி தேவா உபதேவா ஸ்ரீதேவா தேவரக்ஷிதா சகதேவா தேவகீச்ச வசுதேவ உவாசசாக. இவர்கள் 7 பெண்கள்ல ஒருத்தியாத்தான் தேவகி பிறந்தாள். ஆக குகுரன் பஜமானன், குகுரனுக்கு தேவகன்கிற பிள்ளையும் உக்ரசேனனும் பிறந்தார்கள். அதுல தேவகனுக்கு தேவகி பிறந்தாள், உக்ரசேனனுக்கு கம்சன் பிறந்தான். அதனாலதான் அண்ணா தம்பி பெண்ணாகவும் பிள்ளையாகவும் இருக்கிறபடியால் தேவகிக்கும் கம்சனுக்கும் அண்ணன் தங்கை உறவு ஏற்பட்டது. இது ஒரு பக்கம் எல்லாமே குகுர வம்சம். இன்னொரு பக்கம் பஜமானனுக்கு சூரசேனர் பிறந்தார். சூரசேனர் மாரீஷாங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டார். அந்த சூரசேனருக்கு பிறந்தவர் தான் வசுதேவர். அந்த வசுதேவருக்கும் இவளுக்கும் சேர்த்து திருக்கல்யாணம் நடந்தது. வசுதேவருக்கு கூட பிறந்தவர்களுக்குள்ள ஒருத்தி தான் குந்தி தேவி. அவளுக்கு பிருத்தான்னு பேர். அந்த பிருத்தையை பக்கத்து தேசத்து ராஜா, வசுதேவருடைய தாப்பனார் சூரசேனர் அல்லவா, சூரசேனனுக்கு பக்கத்து தேசத்து ராஜா குந்தி தேசத்து ராஜா ரொம்ப நெருங்கிய நண்பர். அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை பேர் இல்லை. அதனால உமக்கு தான் நிறைய பிள்ளையும் பெண்ணு இருக்காளே, எனக்கு ஒரு பெண்ணை கொடும்னு கேட்க. இவளுக்கு பேர் இயற்பெயர் பிருதா. பிருதாங்கிறவள் குந்தி தேசத்து ராஜனுக்கு தத்து கொடுக்கப்பட்டபடியால் அவளுக்கு குந்தி தேவிங்கிற பெயர் ஏற்பட்டது. குந்திக்கு பிள்ளையா பிறந்ததுனாலதான் அர்ஜுனனுக்கும் மற்ற பேருக்கும் கௌந்தேயர்கள்ங்கிற பேர் ஏற்பட்டது. மேலும் பிருதாங்கிறது அவளுக்கு பழைய பேரோ இல்லையோ, பிருதைக்கு பிள்ளையா பிறந்ததுனாலதான் பார்த்த என்ன அர்ஜுனனுக்கு பேர் ஏற்பட்டது. அப்ப இவ 6 கடைசியிலே கண்ணன், கண்ணனுடைய தாப்பனார் வசுதேவர், வசுதேவருக்கு சகோதரிகள். அந்த ஒரு சகோதரி ஒரு அக்கா தங்கையனுடைய பிள்ளை அர்ஜுனன் முதலானோர். இன்னொரு சகோதரி தான் சிசுபாலனுடைய அம்மா. ஆக மொத்தத்துல இத்தனை வேண்டி அர்ஜுனனும் ஒரு அத்தை பிள்ளை, அத்தனை எதிர்த்த சிசுபாலன் ஒரு அத்தை பிள்ளை, இன்னொரு அத்தை பிள்ளை தந்தவக்திரன். இந்த சிசுபாலனும் தன் கேட்டார், என்ன இது அநியாயமா இருக்கே, அவர் ராமனையே பெத்தவர், வைகுண்டத்துக்கு போக வேண்டாமான்னார். பட்டர் பதில் சொன்னாரா, இவன் நரகத்துக்கு போயிருக்கணும், நல்ல வேளை ராமனை பெத்ததுக்காகத்தான் சொர்க்கத்துக்கு போனார்னார் அவர். இது ஏன் நமக்கு தோணாது? இவர் என்ன பார்த்தார், தன்னுடைய சத்தியவாக்கியம்னு பார்த்துட்டு ராமனை கல்லுலையும் மழையிலையும் அலைய விட்டுட்டானோ இல்லையோ. ராமன்னு பார்த்து நம்ம வார்த்தை எப்படி போனா என்னன்னா, அவனை ரட்சிக்க வேண்டியது முக்கியம் அப்படின்னு இருந்திருந்தா மோட்சம் கிடைக்குமே தவிர, இது ஏதோ நான் சத்தியவாக்கியன் நான் ராஜாலாம் நினைச்சுட்டு பெருமானை கை விட்டுட்டோம்னா இது ஒரு நாளும் மோட்சம் நமக்கு கிடைக்காது. அவரை பார்க்கும் போது மற்ற அத்தனையும் 2ஆம் பட்சம் ஆயிடணும். இவருடையது எந்த தர்மமா இருந்தாலும் அப்புறம்,
பகவானை ரட்சிக்க வேண்டியதான் நமக்கு முதல் தர்மமாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டதுனால தசரதன் சொர்க்கத்துக்குத்தான் போனான்னு சொல்லுவார்கள். அதனால என்ன உறவு எப்படி இருக்கோங்கிறதுக்காக கிடைச்சிட போறது இல்லை. பக்தி இருந்ததுன்னா மோட்சம் கிடைக்குங்கிறது முக்கியம். இவர்கள் பிறந்தார்கள். இப்பொழுது தேவகிக்கும் அதே போல அடுத்து வசுதேவருக்கும் திருக்கல்யாணத்துக்கு உத்தியோகம். இனி அதை அடுத்த ஸ்கந்தத்திலே தெரிவிக்கிறார். கதிதோ வம்ச விஸ்தாரா பவதா சோமசூர்ஜயோ ராஜ்யாம் ச உபயவம்சியானாம் சரிதம் பரமாத்புதம் யதோஷ்ச தர்மசீலஸ்ய நிதராம் முனிசத்தம தன்னாம்சேன அவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீர்யாணி பிரம்சனஹ. சூரிய வம்சத்தையும் சொன்னீர், சந்திர வம்சத்தையும் சொல்லி கொண்டு வந்தீர். இப்ப எனக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்ணனை பத்தி நன்னா விவரித்து சொல்லும். என்ன கீழே 9வது ஸ்கந்தத்தின் கடைசியிலே சுருக்கமா ஒரு ஸ்லோகத்தை கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சு விட்டாரு சுகர். பரீட்சத்துக்கு ரொம்ப கவலையா போச்சு. யார் யாரை பத்தியோ கதையை அத்தியாயமா சொல்லிட்டு கடைசியில எங்க தாத்தா வாழறதுக்கு உதவியா இருந்த கண்ணனை பத்தி சொல்லாம விட்டுட்டீர்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கும் கண்ணன் திருவடி தான் காரணம். எங்க பாட்டனார்கள்லாம் ஜெயிச்சத்துக்கும் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் தான் காரணம். அதனால அவரை பத்தி விவரித்து சொல்லும்னு கேட்க சரி சொல்லுவோம்னு தொடங்கினார். நிறைய அசுரர்களாலே கம்சன், பூதனா, கேசி, பிரலம்பாசுரன், அகாசுரன், திருணாவர்த்தாசுரன், யமளார்ஜுனர்கள் இவா எல்லாரிலையும் பூமி பிராட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. தாங்க முடியலை அவர்கள் படுத்தும் பாடு. அதனால ஒரு கோமாதாவனுடைய உருவத்தை எடுத்துட்டு போய் பிரம்மாவனிடத்திலே முறையிட்டாள். என்னை எப்படியாவது இவர்கள் பிடியிலிருந்து விடுவித்து கொடுக்க வேண்டும். பிரம்மா சொன்னார், நேர திருமாலிடத்துல போய் நிற்போம், அவர் என்ன வழி சொல்லுகிறார்னு பார்ப்போம். எல்லாரும் போய் பகவானிடத்திலே நின்றார்கள். சொல்றார், வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரஹ ஜனிஷ்யதே தத்பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா. அப்ப ஆகாசவாணி அவர்களுக்கு சமாதானம் ஏற்படுத்துறாப்புல சொல்லித்தான், கவலை வேண்டாம், வசுதேவனுடைய பிள்ளையாக பெருமானே திருவவதாரம் பண்ணி பூமி தேவருடைய பாரத்தை குறைத்து கொடுப்பன், நீங்கள் கவலையில்லாமல் போகலாம் என்ன ஆகாசவாணி சொல்ல தேவர்களும் திருப்தியோடே திரும்பி வந்தார்கள். ராஜதானி ததசாபூத் சர்வயாதவ பூபுஜாம் மதுரா பகவான் யத்ர நித்தியம் சந்நிகிதோ ஹரிகி. மதுரா க்ஷேத்திரத்தை தான் யாதவர்களெல்லாம் தலைமை பீட்டமாக தலைம நகரமாக வச்சுருந்தா. இன்னைக்கு கிருஷ்ணகா ஜன்மபூமின்னு வடக்க போனால் சேவை பண்ணி வைக்கிறாள் இல்லையோ, சிறைச்சாலைக்குள்ளதான் கண்ணனே பிறந்திருக்கிறான். நேர் எதிர் கண்ணனுடைய பிறப்புக்கும் ராமனுடைய பிறப்புக்கும் பார்த்தா, இவர் பிறந்தது ராத்திரி வேளை, ராமன் பிறந்தது பகல் வேளை. இவர் பிறந்தது சந்திரவம்சம், ராமன் பிறந்தது சூரிய வம்சம். இவர் பிறந்தது சிறைச்சாலைக்குள்ளே, அவன் பிறந்தது அரண்மனைக்குள்ளே. இவர் பிறந்தது அஷ்டமி, அவன் பிறந்தது நவமி. இப்படி மாற்றி மாற்றி ஒத்தருக்கொத்தர் நேர் எதிராக அனுபவத்துக்குன்னு கண்ணனும் ராமனும் பிறந்திருக்கிறார்கள். அந்த உயர்ந்த மதுரா நகரத்திலே மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. மதுராங்கிற பேரை சொன்னாலே நம்ம பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போய்விடுமாம். அவ்வளவு உயர்ந்த நகரம். அந்த நகரத்துல தான் ராஜாக்கள்லாம் ஆண்டு வந்திருக்கா, யாதவர்கள் எல்லாருமே. இப்ப சரித்திரமே அந்த நகரத்துல நடக்கிறது தான். தேவகிக்கும் அதே போல அடுத்து வசுதேவருக்கும் இருவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. தேவகியினுடைய கூட பிறந்தவன் தானே, அதாவது 2 பேரும் சகோதரர்களை போலேங்கிறத கீழே பார்த்தோம். ஆக தேவகியினுடைய சகோதரனான கம்சன் தன்னுடைய தங்கையும் கூட இருக்கக்கூடிய மாப்பிள்ளையும் 2 பேரையும் தேர்ல ஏறி உட்காத்தி வச்சுட்டு தான் தேரோட்டி கொண்டு வருகிறான் நகரத்துல வலம் வர்றதுக்காக. கல்யாணம்னா தேர்ல உட்காத்தி வச்சுன்னு பொண்ணு மாப்பிள்ளை அழிச்சுன்னு போக மாட்டாளா, அந்த மாதிரி எண்ணத்துல கம்சன் ஓட்டின்னு வரான். அப்ப ஆகாசத்திலேருந்து ஒரு வாக்கு உதித்தது. சொல்றார், பதி பிரகிரகணம் கம்சம் ஆபாஷ்ய ஆஹா சரீர வாக்கு அஸ்ய அஷ்டமோ கர்ப்பா ஹந்தாயாம் வஹசேபுத இத்யுக்த சகல பாபோ போஜானாம் குலபாம்சனா பகினீம் ஹந்துமாரப்தா கங்கபாணிகி கச்சேகிரகீத். ஆகாசத்திலேன்னு சொல்லித்து, இவளை போய் தேர்ல வச்சு நீ ஓட்டின்னு வரியே, இவளுக்கும் வசுதேவனுக்கும் பிறப்ப போகிற 8வது குழந்தை தான் உன்னை கொல்ல போகிறது, உனக்கு அதுதான் யமன். என்ன ஆகாசவாணி சொல்ல அதிர்ந்து போனான். இவள் உயிரோடு இருந்தாத்தானே பிள்ளை பெற போறா, பிள்ளை பிறந்தாத்தானே என்னை கொல்லும், இப்பவே இவளை கொன்னுடுவோம் அப்படின்னு உடனே தன் கட்கத்தை வாழை உருவிக்கொண்டு அவளை கொள்ளுவதற்காக தலைமையில பிடிச்சு விட்டான். அப்ப வசுதேவர் அவன் கால்களை பிடிச்சுன்னு கெஞ்ச ஆரம்பித்தார். இந்த பெண்ணை எதற்காக கொல்லுகிறாய் கம்சா, உனக்கு 3 முக்கியமான குற்றங்கள் வந்து சேரும். 1, பெண் வதை பண்ணினாய்ங்கிற குற்றம், ஸ்திரீவத கூடாது, பெரிய குற்றம். 2, கூட பிறந்தவளை வதம் பண்ணினாய்ங்கிற குற்றம், கூடவே கூடாது. 3, கல்யாணாயின அன்னிக்கே கொன்றாய்ங்கிற குற்றம். என்னத்துக்கு இந்த 3 குற்றம் உனக்கு? ஏற்கனவே நீ பண்ண பாபம்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லணும்னு அவருக்கு ஆசை. ஆனால் அதை மட்டும் சொல்லலை, மறைச்சின்றார் மனசுக்குள்ளேன்னு வச்சுப்போம். இருக்கிற பாவம் போராதா கம்சா, இந்த 3 பாபத்தையும் சேர்த்துக்காதேன்னார்.
யோசித்து பார்த்தான், இவர் சொல்றது சரியாத்தான் இருக்கு. வசுதேவர் அப்போ யாரானு யோசிக்கிறாப்புல இருந்தா நம்ம மேல மேல சொல்லணும். அப்பதான் அவன் மனசு கொஞ்சமான சமாதானத்தை அடையும். அவர் சொல்றதுக்கு ஆரம்பித்தார், அத்யவா அப்த சதாந்தேவா மிருத்யுர்வை பிராணினாம் திருவா தேகே பஞ்சத்வம் ஆபன்னே தேகி கர்மானுகோ வசா விரஜம் ஸ்திஷ்டன்னு பதைக்கேன யதைவைக்கேன கச்சதி. இன்னைக்கு மரணம், இல்லை 100 வயசு கழிச்சு மரணம், இல்லை 1000 வருஷத்துல மரணம். கம்சா, எப்படியா இருந்தாலும் ஒருத்தன் போகத்தான் போறான். அதுக்காக போய் எதுக்கு ஸ்திரீயை கொல்லணும்னு பார்க்கறாய், விட்டுடே என்ன வசுதேவர் சொல்ல அவனுக்கு ஏதோ சரின்னு தோணித்து. ஆனால் 8வது குழந்தை என்ன கொல்லுமே கேட்டான் கம்சன். நீ ஏன் கவலைப்படுற, பிறக்கிற எல்லா குழந்தையும் உங்ககிட்ட கொண்டு கொடுத்துடுறேன், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, தேவகியை மட்டும் விட்டுடு என்று வசுதேவர் பிரார்த்திக்க சரின்னு 2 பேரையும் கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ளே அடைத்தான். இன்னைக்கு நாம மதுரப்பட்டணத்திலே அந்த இடத்துல கண்ணன் பிறந்த இடத்த கொண்டு போய் காட்டுறாளோ இல்லையோ, அதுவே சிறை. சுத்தி பார்த்தாலே நன்னாவே தெரியும், சிறைச்சாலையை போலத்தான் இருக்கும். அந்த இடத்துக்குள்ளதான் 2 பேரும் அடைப்பட்டார்கள். கால் கைகள் எல்லாம் சங்கிலி போட்டு கட்டப்பட்டது. திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரத்துக்குன்னு 100 பாசுரங்கள் பாடினார். அதில் தெரிவிக்கிறார், தந்தகாலில் விலங்கர வந்து தோன்னிய தோன்னல் பின் தமியேந்தன் சிந்த போயித்து திருவருள் அவனிடப் பெருமள விருந்தேனை மந்தமாருதம் வனமுல தடவந்து வலி செய்வதொழியாதே. பெருமான் பின்னே என் மனசு பொழுது இந்த பகவான் பண்ணினதென்ன, அவன் பிறந்தான், தன் தந்தையர்கள் காலில் இருந்த கட்டுக்கள்லாம் அவுத்து விட்டுட்டானோ. சாதாரணமாக குழந்தை பிறந்தால் இனி நமக்கு கால் கட்டுன்னுவா, ஏன்னா அதை பாப்பாத்தி ஆனா அதை வளர்த்தாகணும், அதுக்கு 1000 செலவு. ஆனால் கண்ணன் பிறந்தா தாயார் தகப்பனார் தலைகளை வெட்டிண்டு பிறந்தான்னா. பிள்ளைன்னா அப்படின்னா பிறக்கணும். தாயார் தகப்பனாருக்கு கட்டுப்பாடா பிள்ளை பிறக்கணுமா, இல்லை பிள்ளை பிறந்ததுனால தாய் தந்தையர்களே கட்டுகள்லேருந்து விடுவிக்கப்பட்டால் அதன்னோ கண்ணனுக்கு உண்டான வைபவம். சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைச்சா எடுத்து முதல் குழந்தை பிறந்தது, அழுதது. செய்தி கம்சனுடைய காதுகளுக்கு எட்டித்து நேர இந்த குழந்தையை கொண்டு போய் கம்சன் கையில் கொடுத்துட்டார் வசுதேவர். சொன்ன சொல் மீறாமல் கொடுத்தார். கம்சன் அந்த குழந்தையை ஓங்கி அடித்து கொல்றதுக்காக போனான். வசுதேவர் பிரார்த்தித்தார், இந்த முதல் குழந்தையை கொண்டு உனக்கு என்ன லாபம் கம்சா, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் வரிசா ஒரு குழந்தையா கணக்கு வச்சிருந்து 8வது குழந்தைய உங்ககிட்ட கொண்டு கொடுக்குறேன், இதை விட்டுட்டேன், இதோட தேவகி கொஞ்சமான சந்தோஷிக்கிட்டமே சொன்னார். கம்சன் யோசித்து பார்த்தான், சிசுவதை பண்ணின தோஷம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு தோணித்து. சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு வசுதேவர் இடத்துல கொடுத்துட்டான். சுகர் உடனே பரீட்சித்த இடத்துல சொன்னார், குழந்தை எடுத்துன்னு வசுதேவர் வரச்சே சந்தோஷமா சிரிச்சுன்னு வரணும் இல்லையோ, அவர் சிரிக்கவே இல்லையா. ஏன்னா மூடாத்மாக்கள்லாம் எப்போ எப்படி மாறி பேசுவான்னு நம்பவே முடியாது. இந்த நிமிஷம் இவன் கொடுத்துருக்கான், நாளைக்கே திரும்பி பிடிங்கிட்டாலும் பிடிங்கிடுவான். அதனால் வருத்தப்பட்டுட்டே திரும்ப வந்தார். அவர் நினைச்சது சரியா படுத்து. தேவரிஷி நாரதர் கீழே இறங்கி வந்தார். கம்சங்கிட்ட போனார், என்னாச்சு 8வது குழந்தை பிறந்து கொடுத்தார்னார். கம்சன் பார்த்தான், இப்போதான் முதல் குழந்தையே பிறந்திருக்கு, வசுதேவர் கொண்டுட்டு போறார், நான் தான் சரி போனா பொறுத்துன்னு விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோட சொன்னான். நாரதர் சொன்னார், தேவர்களுடைய திட்டத்துக்கு விழுந்துட்ட போல் இருக்கு, அவ நன்னா தான் சதி திட்டம் தீட்டிருக்கா என்னார் நாரதர். ஏன்னு கேட்டான் கம்சன். அவ குழப்பம், வருஷம் குழந்தை பிறக்க போறது, உனக்கு எந்த குழந்தை 8வது குழந்தைன்னு எப்படி தெரியும்? நிற்க வச்சா வரிசையிலே எண்ணிக்கையை மாற்றி இதுதான் 8ன்னு உங்ககிட்ட 6 கொடுத்துட்டாருன்னா நீர் எப்படி தெரிஞ்சு பேர்? அதனால தான் நன்னா குழப்பி விட்டுட்டா இந்த தேவர்கள்லாம் சேர்த்து என்று சொன்ன உடனே குழந்தைய திரும்ப கொண்டாந்துட்டான் கம்சன். இதை நினைவில் தான் அவர் வருத்தப்பண்டே போனார் திரும்ப வசுதேவர். இது இப்படியும் பேசும் அப்படியும் பேசும்னுட்டு ஒரு குழந்தையா கொண்டு போய் கொடுக்கிறார். மக்கள் 6 கல்லிடை மோத ஆழ்வார் தெரிவித்தார். 6 பிள்ளைகளையும் கல்லிலே போட்டு உடைத்தான். பிராணநாசம் எல்லோருக்குமே. கடைசியாக 7வது குழந்தை பிறக்கணும், அப்புறம் கண்ணன் திருவவதாரம் பண்ண வேண்டும். இடத்துல ஒரு கருத்து முக்கியம். எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணி கண்ணன்கிற ஒரு ஒளி விளக்கை ஏற்றி விட்டுருக்கா. இந்த கண்ணன் இத்தனை தூரம் பிரகாசப்படுத்தணும்னா சுத்தி அவன் கூட பிறந்த 6 பேர் பிராணனை விட வேண்டியிருந்தது. அதனால ஒருத்தர் உயர்ந்த இடத்துக்கு வருகிறார்னா அதுக்கு எத்தனையோ பேர் தியாகம் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம். ஆனா நாமோ அந்த வசந்தவாளை பத்தி நன்னா தெரிஞ்சுடுவோம், ஆனா அதுக்காக பின்னாடி எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருக்கா நமக்கு தெரியாது. சொல்லியோ இன்னைக்கு சுதந்திரத்தை ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். காத்து நன்னா சுதந்திரமா இருக்கு, நிலம் சுதந்திரமா இருக்கு, நமக்கு சமுத்திரம்லாம் சுதந்திரமா இருக்குன்னு நாம பேசிட்டு இருப்போம். ஆனா இதை சுதந்திரமாக்கிறதுக்கு அவரவர்கள் பட்டபாடு என்னன்னு இதோ மேல வச்சிருக்காளோ இல்லையோ, பார்த்தீர்கள்னா தெரியும் எத்தனை பாடு ஆறாற்பட்டிருக்காங்கிறது. அதனாலே அவர்கள் பட்ட பாட்டை நாம் அனுபவிக்கிறோம். அவர்களை பத்தி இன்னைக்கு பாடமே காணும். பள்ளிக்கூடத்திலாம் போய் யார் சுதந்திர போராட்ட வீரர்கள்னா நாங்கள் தான் சுதந்திரம் அடைஞ்சுட்டோமே, இனிமே அவளை பற்றி எங்களுக்கு என்னன்னு பிள்ளை திரும்பி கேட்குறது. இன்னைக்கு இத்தனை தூரம் நம்முடைய நாட்டு பற்றோட நாம் இருந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக பாடத்திட்டத்தில் இருக்கோ இல்லையோ அவர்களை பற்றி நாம் பேசுறதுல லாபம் இல்லை.